ஹாய் காய்ஸ், செம்மையான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன் நான். தெரியுதுங்களாங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகிறது ஆக்சுவலாக. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ரெடியாகி நானும் சதீஷும் உட்காந்து ஒரு வெல்கம்க்காக ஒரு ஹாய் சொல்லியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம். அங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வாங்க, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்றதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லா போச்சுங்க. நான் எங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டே நல்லாவே போச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? வாங்க. சதீஷ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார், அதனால் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாங்க போகலாம். இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். த வெஸ்டின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது வேளச்சேரியில். ஸோ அதில் தான் பார்ட்டி வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் போகிறோம். அது எத்தனை மாடின்னு பார்க்கலான்ட்டு பார்த்தோம், பட் அவ்வளோ தெரியல. நாங்கள் போன சைடில் லைட் போடவே இல்லை. 2 வீலர் பார்க்கிங், நம்ம 2 வீலரில் தான் போனோம். ஸோ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி சதீஷை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இது மாதிரி எடுத்துட்டேன்னா, ஸோ அது என்னென்னா, இருக்கிற வேலையை விட எனக்கு டாப்பு தூக்கிட்டு நடக்கவே எனக்கு சரியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருந்தது. அதனால் அப்படியே போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று எல்லாத்தையும் அள்ளி சொருவிக்கிட்டு நடக்கிற மாதிரி. பட் ஒரு வழியாக போயிட்டோம். செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் நிஜமாலுமே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நான் இடத்துக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துக்கு போகிறது இருந்துச்சு. டேவும் அது மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். சதீஷும் நானும் ஒரு ஜாலியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி டேவே. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு. இதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இடம். லைட்டிங்லாம் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது. இவ்வளோ பெரிய சீலிங் பாருங்கள், எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டிங்கு, டிசைன்ஸு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோஸ் கூட ஒழுங்காக எடுத்துகிட்டே வரல. ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் பண்ணவே இல்லை. சண்டை வேஸ்ட்டு. சரி, ரைட்டு, விடுங்க. நம்ம புகழ்ச்சியை நம்மளே புகழ்ந்ததெல்லாம் நல்லா இருக்குமா? போய் தொலையுது. இப்போ வாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகணும். இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டிருக்காங்க. அழகாக பில்லரில் கோலம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை தான் சதீஷ்கிட்ட காட்டினேன். சதீஷ்க்கு ஆனால் சரியாக புரியல நான் சொன்னது. நம்ம வந்திருக்கிறது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பிளாஸ்டிக் ஃப்ளவரும் இருக்குது, ஒரிஜினல் ஃப்ளவரும் இருக்குது. நான் போகும்போது அது தொட்டுலாம் பார்த்தேன் ஃபைனலாக வெளில வரும்போது. ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த டெக்கரேட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இடமும் சூப்பராக இருந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. இது அவங்க குட்டி பேத்தி, அவங்களுடைய பேத்தி அவங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ எடுக்க நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுத்தோம். மாப்பிள்ளை பொண்ணு இன்னும் வரல. ஸோ நம்ம வந்துட்டோம். அவங்க ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் பட் சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டிங்லாம் பாருங்கள், மேலெல்லாம் ரொம்ப அழகாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சா சொல்லலாம். வெளியில் ஃபுல்லாக மியூசிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இடம்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா லைட்டிங்கு, அந்த டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும் போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணோம். நான் பாட்டு பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். நம்மக்கிட்ட வாய் கொடுத்தா நம்ம வாயை மூடுவோமா? பேசிக்கிட்டே இருப்போமாச்சே. இங்கே பாருங்கள், சதீஷ் பரிதாபமாக உட்காந்துருக்கா. திரும்புவியாடி மாட்டியா அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். ஃபைனலாக ஒரு வழியாக திரும்பி ஒரு ஹாயை சதீஷ்க்கு வெல்கம் போட்டு திருப்பி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் விடுவோமா? பேசி இப்போ நான் அங்கே கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளை லைனில் இருக்கிறேன். அங்கே லைனாக இருக்குது. சரி, ஓகே. இன்னும் போனால் அப்புறம் மெயினான ஒரு செக்ஷன் இருக்கே, அதான் ஃபுட்டு. அந்த லைன் போனோம் இல்லையா? ஸோ அதுக்கு எங்கே போனோம்? முதல்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிட்டு தானே போனோம். இதில் என்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறப்போ எங்களை 2 பேரையும் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னோடய மொபைலை கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம் கீழே ஒருத்தவங்க கிட்ட. பட் சடனாக மறந்துட்டோம். அந்த மூமெண்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக.
சதீஷ் என்னை இங்கேருந்து எடுத்தாங்க. நான் சொன்னேன் கிட்ட வா நீயும் வா அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் கடைசியில் கிஃப்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டோம். அந்த கிளிப்பை எடுக்கவே முடியல. சரி ரைட் விடுவோம், தட்டி விடுவோம். அடுத்து நம்ம என்ன வந்தோன்னா நம்ம லைனுக்கு நம்ம வந்துவிட்டோம். என்னோடய தலைமுடி பார்த்திங்கன்னா கொட்டி 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 4 முடி தாங்க என் மண்டையில் மிஞ்சிச்சு. அதுதான் இருக்குது. வாங்க தட்டு அம்மா சோறு 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 அப்படின்னு சொல்லி தட்டு தூக்கியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போதே சேலடில் ஆரம்பித்தாச்சு நான். அப்புறம் வெஜிடபிள் சேலடுங்க. இது வந்து பாஸ்தா. அது வந்து சாட் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு இம்லி சட்னி, அதான் புளி சட்னி. அப்புறம் வந்து இது வந்து கர்டு சால்ட்டு எல்லாம் போட்டு ஸ்வீட்லாம் இருக்கணும் அந்த மாதிரி தயிர். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி. இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரை. இது வந்து காலிஃப்ளவர் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து பீஸாங்க. பீஸாவை ஃபுல்லாகவே போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த மாதிரி. இது வந்து நானும் வித் பரோட்டா இருந்துச்சு. அங்கேயே ஹீட்டடில் ரன்னிங்லேயே தான் இருக்குது. இது வந்து ஒயிட் புலாவ். இது வெஜிடபிள் பிரியாணி. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு. இது வந்து ஒயிட் ரைஸு. அது வந்து சாம்பார் சாதம். இது வந்து ரசம். இது வந்து கர்ட் ரைஸ். அந்த பக்கத்தில் இருக்கிறது அழகாக மண் சட்டியில் வச்சுருக்காங்க, அதை தான் சொல்ல வந்தேன். இது வந்து ரைத்தா வச்சுருக்காங்க. இது வந்து அப்பளம் குழந்த எடுக்கிறப்போ தவறி போட்டாங்க. ஸோ அதை எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இது வந்து எலுமிச்சை ஊறுக்காய் வச்சு அப்பளம் வச்சுருந்தாங்க. இந்த லைன் இதோடு முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா ஜிலேபி வச்சுருந்தாங்க. கீழே கேஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்வீட்டுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பால்கோவாவில் வித்தியாசமாக, அதுக்கு பேரே எனக்கு சரியாக தெரியல, அங்கே வைக்கவும் இல்லை போர்டு. சரி விடுங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் இது பருப்பு பாயசம். இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு டெசர்ட். அதுக்கு பேர் வந்து என்னமோ சொன்னாங்களே, மறந்துட்டேனே. ஓகே, அதை விட்டுருவோம். அது பக்கத்தில் ஐஸ்கிரீமுங்க. ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஷிஃப்ட்டு தீர்ந்து போச்சு. அடுத்து எடுத்துன்னு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் மாறி மாறி எட்டி உள்ளே பார்த்தோம். கிணறு மாதிரி போதேடா அப்படின்ட்டு. அதை விட இங்கே லைவ் கிச்சனுங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, பொடி இட்லி, பொடி தோசை, இட்லி கிடையாது. அப்புறம் ஆனியன் தோசை, ஊத்தாப்பம் எல்லாமே அவர் ரெடியாக நமக்கு என்ன கேட்குறோமோ அதை அவங்க உடனே போட்டு கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஐஸ்கிரீம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சதீஷ்க்கு ஒரு பவுல் கொடுத்தேன். பட் ஆனால் சதீஷ் வந்து எனக்கு ரொம்பலாம் வேண்டாம் அப்படி சொன்னாலும் சரி ஓகே அப்போ எனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அவன்லேருந்து பிடுங்கி சாப்பிட்டேன். சரி ஏன் நீ பிடுங்கி சாப்பிட்றேன், நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியாச்சு. சரி அவன் ஊட்டினானே, என் பங்கு நான் ஊட்டணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்து சதீஷ் கொடுத்துட்டேன். நீ கொடுத்தது சரியாக போச்சு, இன்னொரு வாட்டிலாம் கேட்டால் அவ்வளோதான் மோனேன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. அந்த செக்ஷன் அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன சாப்பிட போகிறோன்றதை இப்போ நான் பிளேட்டில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு எடுத்துக்கிட்டது சேலட் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வந்து பாஸ்தா எடுத்துக்கிட்டேன், சும்மா எல்லாமே கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் வந்து பீஸா பீஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக சாட் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் அந்த வெஜிடபிள் அதான் காலிஃப்ளவர் எல்லாம் காயெல்லாம் எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க. இதுதான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா இதுவே எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்காக. ஸோ எனக்கு இதுவே எடுத்துகிட்டு நான் எந்த விதமாக ரைஸும் எடுக்கலை. எனக்கு இதுவே வயிறு ஃபில்லாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத சதீஷ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் மும்பரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சதீஷ் என்னை வந்து உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். எனிவே நீ என்னவோ பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இது வந்து சதீஷ் என்கிட்ட கேட்டான், ஜிலேபி எடுத்துகிட்டு வந்து கொடுன்ட்டு. நான் என்ன பண்ணேன், 2 கொடுத்துட்டு அவன் அதை தான் அதில் காட்டிகிட்டு இருக்கான். ஒன்று எப்படி எடுத்து வந்து கொடுக்குறா பாரு அந்த மாதிரி. ஸ்வீட்னா 2 தானேங்க கொடுக்கணும், அதெல்லாம் அப்படி கொடுத்தேன். நான் பிச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு வழியாக வந்து எல்லாமே இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வாங்கணும், தாம்பூல பை வாங்கணுமா இல்லையா? ஸோ அதை தான் கொடுத்தாங்க. தாம்பூல பையனை சும்மா கொடுக்கலங்க, அந்த மைசூர் ஸ்வீட் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக தாம்பூல பையை வாங்கியாச்சுங்க. வாங்கின உடனே கிளம்ப வேண்டியதான் வேலை. அதனால் எல்லாருக்கும் கிளம்பலான்னு பார்த்தோம். நம்ம குட்டீஸ்லாம் இருந்தாங்க. சரி அதனால் எல்லாருக்கும் ஒரு பாயை போட்டு, அந்த குட்டி இருக்கு பறந்து பார்க்குற பாருங்க, வாடின்னு கூப்பிட்டா வரவே இல்லைங்க அவள். எனிவே ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. வந்த வேலை முடிஞ்சது. டக்குன்னு பேக்கை தூக்கிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி லாஸ்ட்டாக அங்கே ஒரு வெல்கம் பாயை போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க. மிஸ் பண்ணிட்டேங்க. சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் தொட்டு பார்த்தேன் பாருங்க, நான் சொன்னல ஓப்பனிங்கில் அதான் இப்போ டச் பண்ணி பார்க்குறேன். இது ஒரிஜினல் ஃப்ளவரான்னு. ஒரிஜினலும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக சுற்றி பார்க்கலான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பூ என்ட்ரன்ஸில் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை என்னென்னு பார்க்கலான்னு போனேன். அது ஃப்ளவராக பிளாஸ்டிக்கான்னு பார்த்தா ஃப்ளவருங்க. அது சூப்பராக இருக்குங்க, புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வீடியோவில் மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஹோட்டல் வந்திருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் டாட்டா, ஃபைனல் லுக் இவ்வளோ தான் முடிஞ்சு. ரொம்ப ஹாப்பியாக டாட்டா வரட்டா.